அன்பார்ந்த நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 20/8/2025 ஆவணி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. துவாதசி திதி பகல் 1:59 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 12:27 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், 6இல் செவ்வாய், 11இல் ராகு சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காரணமாக ஓய்வு நேரம் குறைந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் எல்லாம் தற்போது கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். பண வரவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் சுக்கிரன், முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் கேது சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். முடிந்தவரை அதிகாரியிடம் பேசுகின்ற போது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் அனுகூல பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சந்திரன் சுக்கிரன் குரு சஞ்சரிப்பதும், 2இல் சூரியன் கேது, 8இல் ராகு சஞ்சரிப்பதாலும் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய
தேவையில்லாத தடங்கல்கள் ஏற்படும். நம்பியவர்களே உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். முடிந்தவரை சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது, தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 10ல் சந்திரன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக கடந்த சில நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சூரியன், கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதும் 10ல் சூரியன், கேது சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பு என்றாலும் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் இன்று மாலை 6:35 வரை 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதனால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் கடினமாக உழைத்தாலும் தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உடனிருப்பவர்களே உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய ஒரு முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மாலை 6:35 பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் இன்று இரவு வேளையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது,
பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் மாலை வேளையில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனும் 9ஆம் வீட்டில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 7இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரிப்பது மிக மிக நல்லது. உடனிருப்பவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தோடு இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், சுக்கிரன், குரு சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த ஒரு முயற்சியை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத நிம்மதி குறைவு ஏற்படலாம். முடிந்தவரை பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன், குரு, சுக்கிரன் சஞ்சரிப்பது, 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். குடும்பத்தில் உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தள்ளி போகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு எடுத்த பணியை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இக்கட்டான நேரத்தில் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.